அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி அமாவாசை. பொதுவாக இந்த விரதத்தை தந்தை இல்லாதவர்கள் பிடிப்பார்கள். அநேகமாக ஆசிய கண்டத்தில் வாழும் அனைவரும் இந்துக்களும் இந்த விரதத்தை இவ்வளவு நேரத்துக்கு முடித்திருப்பார்கள் என்று நம்புகின்றேன். தந்தை இல்லாதவருக்கு பிடிக்கும் இந்த விரதம் தந்தை இருக்கும்போது தந்தை அருமை தருவதில்லை. தந்தை இறந்த பிறகு தந்தைக்காக பிறர்களுக்காக இந்த விரதத்தை பிடிக்கிறார்கள். தாம் செய்த கர்மாவை குறைப்பதற்காக இந்த விரதத்தை பிடிக்கிறார்கள். தான் செய்த கர்மாவை குறைப்பதற்காக பிடிக்கும் இந்த விரதத்தை தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அந்த வழிகளை, தந்தைப்படும் வேதனைகளை, தந்தைப்படும் கஷ்டங்களை உணர்வதில்லை. தயவு செய்து தந்தை உயிரோடு இருக்கிறவர்களுக்காக இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். உங்கள் தந்தை உங்களுக்கு எதிரியாகவும் தெரியலாம். இருந்தாலும் உங்கள் தந்தையின் வழிகாட்டலை நீங்கள் நம்புங்கள். உங்கள் தந்தையை ஒரு எடுகோலாக எடுத்து தந்தையின் வழிகாட்டியில் வாழுங்கள். தந்தை எப்பொழுதுமே தான் கஷ்டப்பட்ட கஷ்டம் தன் பிள்ளை படக்கூடாது தான் நினைப்பார்கள். ஆகவே தந்தையை மதியுங்கள். தந்தை இல்லாத காலத்தில் தந்தையை நினைத்து அழுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை.